குற்றாலம், கொடைக்கானல், இப்ப சமீபத்தில் ஹிட் ஆச்சுத கூமாப்பட்டி, இந்த மாதிரி ஊரை விட நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் தரமான பல அருவிகள் இருக்கு, பல நீர்நிலைகள் இருக்கு, பல அதிசயங்கள் இந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கு. ஆனா இது நிறைய பேருக்கு தெரியாது. இங்க பாருங்க, காமராஜர் ஆட்சியில ஒரு மிகப்பெரிய வேலையை பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வேலையெல்லாம் இன்னும் யாருமே பண்ண முடியாது. தண்ணிய எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தண்ணி கீழே ஓடிட்டு இருக்கோம், அதில் ஆனால் இணைய கட்டி வச்சு அந்த தண்ணியை எடுப்பாங்க, சேகரிப்பாங்க. ஆனால் தண்ணியை ஒரு பாலத்தை கட்டி பாலத்துக்கு மேலே தண்ணியை ஓட விட்டான் பாருங்க மனுஷன். அது தாங்க இங்க பாருங்க, மாத்தூர் தொட்டில் பாலம்னு சொல்லுவாங்க. மாத்தூர்ல மட்டும் இல்லை, கன்னியாகுமரியில் இதே மாதிரி 7-8 இடங்கள்ல இந்த மாதிரி பாலத்தை கட்டி வச்சு தண்ணியை அடுத்த ஊருக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் இந்த இடம் மிக ஒரு முக்கியமான இடம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம தடிக்காரங்கோணம், இந்த தடிக்காரங்கோணம் பஸ் ஸ்டாப்ல இருந்து நம்ம நேராக உள்ளே வந்தோம்னா கீரிப்பாறை போகிற ரூட்டில் கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் வந்தாலே அப்படி ஒரு சைடில் படிக்கட்டு இருக்கும் இடது பக்கம். அப்படியே ஏறி மேலே வந்துட்டோம்னா ஒரு கோயிலெலாம் தாண்டி வந்தோம்னா இந்த மாதிரி ஊருக்குள்ளே இருந்து ஆறு அப்படியே வருதா. இது ஊருக்குள்ளோட வருது. வந்து 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 அப்படி பொங்கி வருது பாருங்க. நீரை பார்த்தாலே ஆனந்தங்க. தண்ணியில் குளிச்சா மட்டும் இல்லை, தண்ணியை பார்த்தாலே உங்களுக்கு நல்லது, கண்ணுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். மனித நாகரிகம் அடுத்த கட்டத்திற்கு போனதே நீர்நிலைகளை வைத்துதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீரை எவ்வளோ சிறப்பாக கொண்டு போகிறாங்க பாருங்க. ஒரு பாலத்தை கட்டி எவ்வளோ அழகாக போகுது பார்த்தீங்களா தண்ணி. இதில் யாரும் குளிக்கிறது இல்லை, ஏன்னா இது கிட்டத்தட்ட 10 அடி இருக்கும். இந்த 10 அடியில் இழுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது பசங்க ஒருவேளை குளிப்பாங்களா இருக்கலாம், ஆனால் நான் பார்த்ததில்லை. நான் ஏற்கனவே இந்த இடத்துக்கு ஒரு தடவை வந்திருக்கேன், ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் பார்க்கணுங்க. இந்த அதிசயமான இடங்களெல்லாம் நீங்கள் போய் பாருங்க. அடா 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 அடா, பொங்கி வரும் காவேரின்னு சொல்கிறாங்கல்ல, பொங்கி வரும் தொட்டில் நதி. ஆஹா, பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. நாங்கள் அங்கே போய் அதை வீடியோ எடுத்து அப்படி பார்த்தா, மேலேருந்து பார்த்தா கீழே வரைக்கும் தெரியும். கீழே இதே மாதிரி ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு, அது பூமியில் ஓடிட்டுருக்கு. இந்த இடத்துல அப்படியே கீழே யூடியூபர்லாம் அடிக்கடி இதை வீடியோலாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் இதை பார்க்குறதுக்காகவே இந்த மாவட்டத்துக்கு வர்றாங்க. இது என்ன ஒரு அதிசயம், எப்படி இதை கட்டினாங்க. காமராஜர்கிட்ட ஒருத்தர் சொன்னாராம், அதெல்லாம் எப்படிங்க ஐயா கட்ட முடியும், அது எப்படி கட்ட முடியும்னு கேட்குறதுக்கு நீ படிக்கல இன்ஜினியரிங், அதை எப்படி கட்டணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீ படிச்சிருக்க, அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாராம். பாருங்க, கீழே சாலை போயிட்டு இருக்கு பாருங்க. அப்படி 2 பக்கமும் சாலை, இன்னொரு பக்கம் கீழே ஒரு ஆறு ஓடுது பாருங்க. கண்கொள்ளா காட்சி. இதெல்லாம் நீங்க பார்க்கணும். இதெல்லாம் நிறைய பேருக்கு இயற்கையை ரசிக்க தெரியாது, இயற்கையை பார்க்க தெரியாது. அவன்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, துரதிர்ஷ்டவசமானவன். அவனுக்கு வாழ்க்கைக்கு, அவன் வாழ்வதற்கே தகுதி இல்லாத ஆளு அப்படின்னு சொல்லலாம். இயற்கை எவ்வளவு ஒரு அற்புதம். இந்த இயற்கை இருந்தாதான் நாம வாழ முடியும். இன்னைக்கு மலை மண்ணெல்லாம் வெட்டி வெட்டி கடத்திட்டு இருக்கிறானுங்க. ஆனா இந்த இயற்கை ஒரு நிமிஷத்துல உங்க மன அழுத்தத்தை போக்கிடும், உங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய்விடும். இயற்கை அத்தகைய தன்மை வாய்ந்தது. பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு இடம். சுத்தி சுத்தி இந்த இடத்துல இருந்து போறதுக்கே மனம் இல்லை. இந்த பக்கம் ஆறு ஓடுது பாருங்க. அப்படி இங்க இருந்து நாங்க அப்படி மெதுவா கிளம்பி கீழே பைக் எடுத்துட்டு, பாத்தீங்களா மேல எவ்வளவு அழகா அற்புதமா கட்டிட்டு இருக்கான் பாருங்க. ஒரு விரிசல், ஒரு டேமேஜ் ஒண்ணுமே கிடையாது. அப்படியே அங்கிருந்து பைக்ல ஏறி கீரிப்பாறை ரோட்ல போயிட்டே இருந்தோம்னா பால்குளம் அப்படின்னு ஒரு ஏரியா வரும். பால்குளத்து பக்கத்தில் அப்படியே திரும்பி
நேர உள்ள போயிட்டே இருந்தோம்னா மலைப்பாதை மாதிரி இப்படி ரெண்டு பக்கமும் மரங்கள், மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜான்னு சொன்ன மாதிரி மக்களின் மத்தியில் காமராஜா அப்படின்னு சொன்ன மாதிரி ரெண்டு பக்கமும் சாலையின் பசுமையான மரங்களின் நடுவில் உங்களுக்கு அருமையான ஒரு சாலை. அந்த சாலையில வந்து உள்ள வந்தோம்னா அக்கா ஒரு ஆள்கிட்ட இருந்து பப்பாளி வாங்கிட்டாங்க, அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. கேளுங்க. மக்களே, இந்த பப்பாளி ஒரு 50 கிலோ எடுத்தங்கிட்டே அவ்வளவு வெயிட்டா இருக்கு. நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பப்பாளி 50 கிலோவா? பப்பாளி நீங்க தான் ஒரு 80 கிலோ இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன நான் இப்படி சொல்லி விட்டியா? சட்டை விட்டனே. ஒரு வாரத்துல இப்படி சொல்லி விட்டீங்க. நம்ம ஆசா அக்கா இதுக்கெல்லாம் ஓ அப்படி அதனால அசர் வாங்க கிடையாது. ஓ சரி அண்ணா சரி. ஆசா ரைடன் மலை பப்பாளி யூடியூப் எப்படி ஒரு ஷார்ட்ஸ் யோசிச்சதா நீங்க இடல 65,000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க அவங்களுக்கு. அப்ப இவரு ஒண்ணு யோசிச்சிருக்காரு, வாங்க 1 லட்சம் ஆகணும், சில்வர் பட்டன் கோல்டு பட்டன்லாம் வரணும் அப்படின்னு தீயா வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. அப்படியா? இந்த வீடியோலாம் நான் போட மாட்டேன், நீங்க எங்க ஒய்ஃபை வந்து கிண்டல் பண்ண மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்றாரு. பப்பாளி பழம், பப்பாளிக்கா, மலை பப்பாளி எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டோம், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே கொடுத்துட்டு சரி ஃபோட்டோ எடுத்து தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காட்டுக்குள்ளே இறங்குறோம். காட்டுக்குள்ளே அந்த காட்டுக்குள்ளே நம்ம தெஞ்சம் கொண்டால் மறுக்குள்ளே கீழே இறங்கி போனோம். இது என்னன்னா, இது வந்து ஒரு மறைவான அருவி. இந்த மாதிரி அருவியை நான் பார்த்ததே இல்லைங்க. குற்றாலத்துலலாம் அருவி இருக்குது, 5 அருவின்னு சொல்கிறான், 4 அருவின்னு சொல்கிறான், 7 அருவின்னு சொல்கிறான், எங்கெல்லாமோ இருக்குது. அதெல்லாம் சுற்றி போனால் 5 இடத்துல தண்ணி வரும் அப்படின்னு சொல்கிறான். என்ன ஒரே கூட்டமாக இருக்கும், எப்போவுமே நம்ம போகவே முடியாது. ஆனால் இந்த அருவியை பாருங்கள், அப்படி 3 தண்ணீரில் அப்படி பாலம் போட்ட மாதிரி, அணிலுக்கு 3 கோடு போட்ட ராமரேன்னு சொன்ன மாதிரி இறைவன் வந்து இந்த இடத்துலயே நாமம் போட்ட மாதிரி இருக்கு பாருங்க. 3 கோடு அப்படியே பாயுது, தண்ணீர் பாயுது பாருங்க. அற்புதமான காட்சி. இது சும்மா வெறும் ட்ரெய்லர் தாம்மா, மெயின் பிக்சர் இன்னும் இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி பார்த்துக்கிட்டே இருங்க. மெயின் பிக்சர் அப்போதான் நீங்க பார்க்க முடியும். நானே பார்த்ததில்லை, பார்த்து அசந்து போயிட்டேன். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, 50 வயதுக்குள்ளாடி இந்த இடத்துக்கு வந்துடணும், இந்த இடத்த பார்த்துடணும். பார்க்கலன்னா கை கால் விழுந்துருச்சுன்னா நீங்கள் வர முடியாது. ஏன்னா கீழே இறங்கணும், நடக்கணும், மேடு பள்ளம், சாலையெல்லாம் ஒன்றும் போடலை, கரடு முரடான ஒரு இடம். பெண்கள்லாம் இங்கே யாருமே வரல. எங்கள் கூட தான் அந்த 2 பெண்கள் வந்தாங்க. அவங்களும் ரொம்ப சிரமப்பட்டு தான் எங்கள் கூட வந்தாங்க. அவங்களும் இளம் பெண்கள் தான், ஆனாலும் கடினப்பட்டாங்க. அப்போ இளைஞர்களே இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கடினம், அப்போ வயதானவங்க இங்கே வர முடியாது. நானும் இன்னொரு பெரியவரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு திரும்பி போயிட்டோம் பாருங்க. நானும் நம்ம கோபாலகிருஷ்ணன் ஐயா அவரோட படத்துக்கு லொக்கேஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தார், இங்கே ஒரு சாங் எடுக்கலாம் அப்படின்னு. இந்த இடத்த போய் பார்க்கணும்னு நாங்கள் வந்தோம். பாதி வழியில் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னால் முடியாதுங்க திரும்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவருக்கு வரவே முடியலன்னா எப்படி அவர் ஷூட்டிங் எடுப்பார்? எவ்வளோ அற்புதமான இடம் பாருங்க, எப்படி அறிவு கொட்டுது பாருங்க. வானம் மேலே, அடுத்தது செடி, அதுக்கு மேலே கீழே அருவி பாயுது பாருங்க. எங்கேயுமே நீங்கள் பார்க்க வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி இடம் குமரி மாவட்டத்தில் இருந்தும் நிறைய பேர் பார்க்காம இதை விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கு போக முடியாது. ஏன்னா அதுக்கு கரெக்டான வழிகாட்டுதல் யாருமே பண்ணலை. பாருங்க, அந்த இதில் ஒரு கருப்பு பழம் இருக்கும். இந்த பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பிள்ளையில் இதை தான் சாப்பிடுவேன். அதான் சாப்பிடுவேன் பார்த்தீங்களா? அந்த பூவில் கூட தேன் இருக்கும். சரி, பூவில் உள்ள தேன் எடுத்தால் தேனி பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேனை எடுக்கல, அந்த காய் மட்டும் நான் சாப்பிட்டுட்டு அப்படின்னு நாங்கள் போனால் ஒரு இடத்துல மோட்டர் வச்சு தண்ணி அடிக்கிறாங்க. எனக்கு இன்னமும் இது ஃபுல்லாகவே தனியார் இடம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். எல்லாமே எஸ்டேட்டாக பெரிய பெரிய முதலாளிகள் கையில் தான் இது இருக்குது. இது வந்து அரசுகிட்டே இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு அப்படி தோணுது. ஏன்னா
இதுக்கு பெருசாக சாலை வசதியோ இல்லைன்னா போகிறதுக்கான வழிகளோ எதுவுமே எங்கேயுமே இல்லை. அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அவங்க தான் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்படிங்கிறதுனால இது ஒருவேளை தனியார் இடமா தான் இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியே போய்கிட்டே இருங்க. காணும் இடமெல்லாம் பருதியின் ஜோதின்னு சொன்ன மாதிரி காணும் இடமெல்லாம் இயற்கையின் ஜோதி. எப்படி இருக்கு பாருங்க இடம். இதில் வச்சு ஒரு படமே எடுத்துடலாம் ஐயா. அருமை அருமை அருமை. இங்கே பாருங்க, இவங்கள வச்சும் படம் எடுக்கலாம். இவங்க லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. பாருங்க எப்படி கொட்டுது பாருங்க அருவி. பால் போல கொட்டுது பாருங்க ஐயா. இதுதான் அந்த தண்ணீர் வரக்கூடிய நேரம். நாங்க போன நேரம் நல்ல நேரம்னு சொன்ன மாதிரி நாங்க போன நேரம் அருவி கொட்டிக்கிட்டே இருக்குதுயா. சூப்பர்ல. அடடா 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 எனக்கு ஏதோ செய்கிறாய், அடடா 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 என் நெஞ்சை கொய்கிறாய். சூப்பரா இருக்கு பாருங்க. எல்லாம் பார்த்துருக்கணும். நான் இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கணும். ஏன்னா எனக்கு இடையில கொஞ்சம் கால் நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. ஒரு மாதம் கிந்தி தான் நடந்துட்டு இருந்தேன். அப்படியே அது கால் அப்படியே நின்று இருந்தால் நாங்கள்லாம் போக முடியுமா? நான் கிந்தி போக முடியாதுல்ல. நல்லா நடக்கிறவனே போக முடியல. அப்போ கிந்தி நம்ம எப்படி போக முடியும்? அப்போ எனக்கு கால் சரியாயிடுச்சு. அதனால தான் இப்போ அங்கே போய் நான் ஆட்டோ போட்டுறேன் பாருங்க. மக்கள்லாம் யூடியூபர்லாம் வந்திருக்காங்க பாருங்க. சோசியல் மீடியா வெறியன் கன்னியாகுமரி மக்களேவா ஏதோ ஒன்று இவரோட சேனல் இன்ஸ்டாகிராமில் இருக்கார் போல இருக்கு. தீயா வேலை செய்தார். தண்ணிக்குள்ளெல்லாம் போயிடுறாரு யா மனுஷன். அப்படியே பார்த்துட்டே இருந்தார், வேடிக்கை பார்த்துட்டே இருந்தார். கேமரா தூக்கிட்டு இதுக்கு உள்ளே போகலாமா அப்படின்னாரு. எங்கேயாவது போங்கய்யா அப்படின்னு நேரம் உள்ளே போயிட்டாரு கேமரா கொண்டுட்டு. அப்புறம் உள்ளே போயிட்டு வந்து சொன்னார், ஐயோ என்னங்க கேமராவை வந்து ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன் அவசரத்தில், ஒன்றுமே பதிவாகலை அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு தடவை போங்க, அடுத்த போய் எடுத்துகிட்டு வந்தார். எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் இடம். ஐயோ 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 ஐயோ. நம்ம அண்ணன் ஏதோ சொல்கிறாரு கேட்குறீங்களா? அந்த தண்ணியை பிடிச்சி குடிச்சுக்கிறாரு அடிக்கடி. இதுவும் ட்ரெய்லர் தான்மா, மெயின் பிக்சர் இன்னிதான் வருது. அதனால பாருங்க, ஃபுல்லாக பாருங்க. இதை பார்க்குறதே உங்களுக்கு சந்தோஷம். நீங்கள் கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த இடத்த நீங்கள் இப்படி பார்க்க முடியாது. நீங்களே போனாலும் உங்களால இப்படி பார்க்க முடியாது. நான் எடுத்திருக்கிறேன் பார்த்தீங்களா ஒரு காட்சி. ஏன்னா நான் ரசிச்சு எடுத்திருக்கேன். இதை நீங்க பாருங்க. மேலே கேமரா கொண்டு போயிட்டேன். மேல இருந்து அப்படியே எடுக்கிறேன், அப்படியே கீழே வருவேன். பசங்கள்லாம் சொன்னாங்க அங்கே போகாதீங்க இங்கே போகாதீங்க. இல்லை நான் கொஞ்சம் கவனமாக தான் போவேன் அப்படி சொல்லிட்டு நான் அதை எடுத்தேன். பார்த்தீங்களா வேலை போயிடும். அதனால நீங்கள் கட்டி பார்த்துட்டு ஊருக்கு வாங்க, எங்கள் ஊருக்கு வாங்க. எப்படி பாய்ந்து பாருங்க. பொடி அருவி கொட்டுது என் மேல, எப்படி கொட்டுது பார்த்தீங்களா? இதை பாருங்க. அப்படி அந்த ரெண்டு பக்கமும் செடிகள், செடிக்கு நடுவில் மேலே வானம் தெரியுது. வானத்துல இருந்து அப்படி தண்ணி வடிஞ்சு வர மாதிரி இருக்கு. வானமே வடிந்து வரக்கூடியது மாதிரி இருக்கு நமக்கு பார்க்கறதுக்கு. வானமும் நீல கலர்ல தானே இருக்கு, தண்ணீரும் அதே மாதிரி நீளமாக தான் இருக்கு. அப்படி மேல இருந்து நமக்கு கொட்டுறதை பார்த்தா வானமே வடிந்து விழுகிறதோ அப்படின்னு தோணுது பாருங்க. அது இப்படி பதிவு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? வாங்க குமரிக்கு வாங்க. கூமாப்பட்டியெல்லாம் நீங்கள் போயிட்டு அந்த ஆற்றுல தான் குளிக்கணும். இங்கே வந்து அப்படி கிடையாது. ஏகப்பட்ட அருவிகள் இருக்கு. ஏகப்பட்ட அருவியிலே இதுதான் டாப் அருவி. ஆனால் இதுக்கு வந்து யாருமே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. திருப்பரப்பு அருவி இருப்போங்க, அங்கே போங்க இங்கே போங்கன்னு எங்கெல்லாமோ போயிட்டு இருப்பான். ஆனால்
எனக்கு தெரிஞ்சு இதுதான் டாப்பு. திருப்பரப்புலாம் ஒன்றுமே கிடையாது, சும்மா ஒரு 4 இடத்துல தண்ணி பாஞ்சிட்டு இருக்கோம், அதில் போய் குளிச்சுட்டு வர வேண்டியதுதான். இந்த ஒரு அனுபவம் வந்து உங்களுக்கு எங்கே போனாலும் கிடைக்காது. இங்கே பாருங்கள், ஒரு கால்வாய் மாதிரி எப்படி தண்ணி, அதில் சிமெண்ட்லாம் கட்டி விட்ருக்காங்க, அதில் தண்ணி வருது. அங்கேருந்து கீழே பார்த்தா அங்கே கீழே ஒரு அருவி போயிட்டுருக்கு. மேலே சில பசங்க குளிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, நல்லா ஆனந்தமாக குளிக்கிறாங்க இந்த இடத்துல. ஏன்னா மேலேருந்து தண்ணி கொட்டுது. இந்த இடம் வந்து அப்படி சேஃப்டியாக இல்லை, நல்ல தண்ணி வருது. இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அவங்க கீழே போயிட்டாங்கன்னா கீழே போயிடுவாங்க, அவ்வளோதான். ஏன்னா கீழே வந்து பெரிய பள்ளம், நான் அவர் உட்காந்துருக்காருல்ல, அதுக்கு கீழே நீர் வீழ்ச்சி தானே, கீழே அப்படி போகணும். இவங்கள கீழே இருக்கிறவங்க இவங்கள பார்க்கலாம், இங்கே மேலே இருக்கிறவங்கள. கீழே இருந்து மேலே பார்க்குறவங்களுக்கு பயமாக இருக்கும். ஏன்னா நம்ம கிட்ட தலைக்கு மேலே இருக்கிறாங்களோ, அவங்க விழுந்துருவாங்களோ. ஆஷா ரைடன் எவ்வளோ ஜாலியாக இருக்காரு பாருங்க. இவங்களும் யூடியூபர்ஸ் தான், திருசனங்குப்பம் கன்னியாகுமரியில் ஃபேமஸானவர்கள். இவங்க தான் இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த பையனுக்கே தடிக்காரவங்க தான். எப்படி இருக்கு பாருங்க. கொட்டுது கொட்டுது கொட்டுது. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரு போல வருமா, அட என்னாடு என்றாலும் அது எங்க குமரி நாட்டுக்கு ஈடாகுமா, பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் குமரி தமிழை போல் இனித்திடுமா. என்ன சொல்லிய, எங்க மொழி அப்படி, எங்க இயற்கை வளம் இப்படி. பாத்தீங்களா, கொக்கு மீனை பிடிக்கிறதுக்கு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இந்த இயற்கை படம் பிடிக்கிறதுக்கு செல்ஃபி வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு பாருங்க. செல்ஃபி ஸ்டிக்கை வச்சுட்டு கேமரா வச்சுட்டு எப்படி இருக்காரு பாருங்க. இதான் ஐயா மனுஷன். உள்ள 4 பேர் போயிட்டான், தண்ணிக்குள்ள உள்ள போயிட்டு கத்துறாங்க. சூப்பர்ல. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 அருவிகளுக்கெல்லாம் போனேன். நான் அங்கே போயிட்டு வீடியோ போடல. வீடியோ நான் ஏதாவது பூசை விடுப்பேன், பார்த்துட்டு வந்துடுவேன். ஆனால் இந்த இடத்த பார்த்தோன்னே தான் எனக்கே வீடியோ, இந்த காட்சியை பற்றி ஒரு வீடியோ போடணும்னே எனக்கு தோணுச்சு. அவ்வளோ அற்புதமான இடம். எப்படி உள்ள போயிட்டார் பார்த்தீங்களா. உள்ள இருந்து பார்க்குறவங்களுக்கு தண்ணி அவங்க மேலே அவ்வளவா படாது. படாமல் நமக்கு வெளியில் பார்வையெல்லாம் நல்லா தெரியும். ஆனால் வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு தண்ணி அவங்கள மூடின மாதிரி நமக்கு தெரியுது. அப்படி ஒரு ஏற்பாடை வந்து இயற்கை பண்ணியிருக்கு. எப்படி வர்றாரு பாருங்க. குளிச்சு நினச்சி செல்ஃபோன்லாம் நினச்சிட்டு வர்றாரு. ஆனால் செல்ஃபோன் வேலை செய்யுது. நம்ம செல்ஃபோனில் லேசாக தண்ணி பட்டாலே எது ஒன்று ஆயிடுது. என்னது ஆன் பண்ணுறாங்களோ ஒன்றும் தெரியல. பாருங்கள், குமரியில் பிரபலமான யூடியூபர்ஸ் இவங்க தான். ஆஷா ரைடன். அப்போ மற்றவனெல்லாம் கண்டென்ட் வீடியோ போடுறவங்கலாம் உங்களுக்கு தெரியலையா, ஆடுறவங்கலாம் இருக்கான், அவனெல்லாம் அதெல்லாம் வேறு, அது வேறு கேட்டகரி. இவங்க வந்து இயற்கை, ஒரு இடம், ஒரு ஊர், நல்ல விஷயங்களை பற்றி பேச முடியவங்க. நல்ல விஷயங்களை பற்றி பேசினா நிறைய மக்கள் சேர மாட்டாங்க. ஆனால் நல்ல விஷயங்களை பேசி நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுருக்குறாங்க. அதான் இவங்களோட ஒரு ஸ்பெஷல். இவங்க எல்லாருமே யூடியூபர் தான். எப்படி அழகாக குதிக்கிறாரு, குளிச்சுட்டு ஜாலியாக இருக்கிறாரு பார்த்தீங்களா. தண்ணியை ஊற்றுறாரு. நம்ம யூடியூப் எடுக்கிறோம்னு தெரிஞ்சோடனே வீடியோ போதும்னு சொல்கிறாரு. யோ, நீ வீடியோ எடுத்ததெல்லாம் போதுயா, வந்து குளியா அப்படின்றாரு. நான் குளிக்கலை, இங்கே குளிக்கலை. நான் எங்கே குளிக்கிறேன்னு அப்புறமா பாருங்கள். இந்த இடத்துல எனக்கு குளிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மூடு வரல. நான் இந்த இடத்த பார்த்தேன், நல்லா அழகாக இருக்குது, அற்புதமாக இருக்குது, ஓ சூப்பர். ஆனால் இங்கே குளிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணலை. அது ஏன் தோணலைன்னு எனக்கு தெரியல. அதனால நான் குளிக்கலை, தண்ணிக்குள்ளேயே இறங்கலை, ஃபோட்டோ கூட எடுக்கலை. நான் தான் மற்றவங்கள வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேனே தவிர நான் அந்த இடத்துல நின்று
ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கலை. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். எல்லாரும் கேட்டாங்க, என்ன நீங்கள் எப்போ குளிப்பீங்க, ஏன் குளிக்காமல் இருக்கிறீங்க? பார்ப்போம், நம்ம வீடியோ எடுப்போம், என்ன அருவி நல்லா இருக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வீடியோ எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? வரிசையாக உட்காந்துருக்குறாங்க. ஆஷா ரைடன் அந்த அக்கா வந்து சாப்பாட்டு வீடியோ போடுறதுக்கு எல்லா திறமையும் கொண்டவங்க. குண்டா இருக்கிறாங்கல்ல, நிறைய சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால சாப்பாட்டு வீடியோ போட்டாலும் அவங்களுக்கு சீக்கிரம் கோல்டு பட்டன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஷே, தண்ணி பாயுதையா, அடடா, பாருங்க பாருங்க, இதை பார்த்துக்கிட்டே இருங்க, உங்கள் வாழ்க்கையை மாறிடும். இந்த வீடியோ பாருங்கள். ஏதோ எனக்கு வீடியோ இப்போ நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அதை பார்க்க பார்க்க அவங்க மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு குதூகலம், ஒரு உற்சாகம் வரும். இந்த இடத்துல குளிக்கிறவங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக குளிக்கிறாங்க பாருங்கள். தண்ணியை பார்த்தோன்னே மனிதனுக்கு ஒரு உற்சாகம் வரும் தெரியுங்களா? அந்த உற்சாகம் அதிகமாச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, அவனை அறியாமல் சில வேலைகள் பண்ணுவான் தண்ணியை பார்க்கும்போது. அதுதான் இந்த நீர்நிலைகளில் உள்ள ஒரு ஆபத்தான விஷயம். இந்த பையன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்களா? அப்படியே ஏறுறான். இங்கே அழகாக அருவி கொட்டிகிட்டு இருக்கு, இதெல்லாம் எனக்கு போதாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே போகிறான். அதுக்கு மேலே ஏதாவது அருவி இருக்கா? அங்கே பாதையே கிடையாது. ஆனால் இவர் புதுசாக பாதை போடுறாரு. பையனுக்கு என்ன ஒரு 15-20 வயசு இருக்கும். அதனால ஒரு பாதை போட்டு போகிறாரு. மேலே போயிட்டு கீழே பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? சில பேருக்கு தோணுங்க, டக்குனு கீழே குதிச்சிடலாமா அப்படின்னு தோணும். அது நீரோட ஒரு இது. இங்கேருந்து குதிச்சா ஆனந்தமாக நம்ம கீழே போகலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். சறுக்கி நம்மளை கொண்டு போகும் அப்படின்னு தான் தோணும் சில பேருக்கு. நானே சில நேரத்தில் அதை கவனிச்சிருக்கேன். பாருங்கள், மேலே போய் நிற்கிறான் பாருங்கள். மேலே போய் கை கட்டுறான்னா, இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நாமளும் மேலே போகலாமா அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் பார்த்தேன், மேலே இருக்கிறத விட கீழே இருந்து பார்க்குறதுக்கு தான் நல்லா இருக்கு. மேலே வந்து நம்ம போக வேண்டாம், நம்ம பிறகு போய்க்கலாம் மேலே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் பசங்க பத்திரமா இறங்கி வந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்குறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் இதிலெல்லாம் நம்ம இறங்கலாம். இது எல்லா அருவியிலையுமே இந்த மாதிரி ஒரு சின்ன ஏற்ற இறக்கம் அந்த மாதிரி இருக்கும், அது இறங்கலாம். ஆனால் இந்த பாதை தான் ரொம்ப கரடு முரடாக இருக்கும். இந்த பாதை வந்து இந்த பாதையெல்லாம் கொஞ்சம் போட்டு பண்ணாங்கன்னா இது பெரிய சுற்றுலாத்தலமாயிரும். அந்த ஊர் இருக்குல்ல, அந்த பால்குளம், அந்த பால்குளம் ஏரியாவே பெரிய ஃபேமஸ் ஆயிரும், உலக ஃபேமஸ் ஆயிரும். இது வந்து உலக அதிசயம் மாதிரியான ஒரு இடம். இது நிறைய பேருக்கு தெரியவே செய்யாது. இதுக்கு நல்ல ஒரு அழகான பாதையெல்லாம் போட்டு இங்கே போங்க அப்படின்னா மக்கள் வந்து குளிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் மனிதனாக பிறந்தவர்கள் வந்து இந்த மாதிரி இயற்கையை ரசிக்கணும்ல. இதை வந்து அரசு வந்து அதுக்கு ஒரு வழியை, ஒரு வாய்ப்பை பண்ணி கொடுக்கணும். பண்ணியே கொடுக்கல பாருங்க. யூடியூபர்ஸ் தான் வந்து நமக்கு இந்த இடத்த காட்டி கொடுத்துருக்காங்க. நான் தான் அங்கே போயிருக்கிறேன். நமக்கு 2-3 நண்பர்கள் வழி காட்டியிருக்காங்க. நானே பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டரில் தான் இருக்கிறேன். 1/4 மணி நேரத்தில் எனக்கு வந்துடலாம். ஆனால் கூட நானே வந்து 2-3 தடவை வந்து கூட என்னால் பார்க்க முடியல. இந்த இயற்கை காட்சியை நான் உங்களுக்கு இவ்வளோ அற்புதமாக படம் எடுத்து காட்டியிருக்கிறேன். இதை பாருங்கள். இதை பார்க்குறதோடு மட்டும் இல்லை, நண்பர்களுக்கு பகிருங்க. அவசரப்படாதீங்க நண்பர்களே, இன்னும் இருக்குது. மெயின் பிக்சர் இனிதான் இருக்கு. நாய் ஓடுது பாருங்க. எங்கும் நிறைந்தவன் இறைவன்னு சொல்றாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு குமரி மாவட்டத்தில் எங்கே பார்த்தாலும் நாய் இருக்கு. இப்போ பாருங்க, மனிதரே போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், அங்கே நாய் வந்து நிற்கிது பாருங்க. ஏப்பா, யாருமே இல்லாத கடையில் யாருக்கிட்ட டீ ஏத்துற அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டுக்குள்ளே நாங்களே இந்த மாதிரி யாராவது அப்பப்போ தான் ஒரு 10 பேர் 20 பேர் வருவாங்க. அதுக்கிடையில் இது வாலாட்டிக்கிட்டு ஏதோ பிஸ்கட் கிடைக்குமா, ரொட்டி துண்டு கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கு பாருங்க. நாயே
திடீர்னு குழந்தையில கடிச்சு வச்சிடக்கூடாது, அதுதான் பெரிய பயம். One, 2, 3, 4, 5. பாருங்க எப்படி பாயுது. வளைந்து நெளிந்தும் செல்லும் பாதைன்னு சொன்ன மாதிரி ஒரு பக்கத்தில் மட்டும் தண்ணி பாயுது பாருங்க. அங்கே வந்து பெரிய பாறை, நீங்கள் அங்கே ஏதாவது எழுதணும்னா எழுதிக்கலாம். என்ன இந்த படத்தை எடுத்து இந்த இது அப்படியே ஒரு ஃபோட்டோவை எடுத்து இல்லை உங்கள் கம்பெனியோட விளம்பரம் அது இதெல்லாம் அந்த பக்கத்தில் அந்த பாறையில் போட்டுடலாம். அருவி அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ அற்புதம் பாருங்கள். இந்த காட்சியே வந்து ஒரு கவிதை மாதிரி இருக்குங்க. கண்ணதாசன்லாம் அதை பார்த்தாச்சுன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாமோ பண்ணியிருப்பாங்க. உங்க காதல் ஸ்டோரி நாங்க லவ் ஸ்டோரி போட்டுருக்கோம். போட்டிருக்கீங்களா? போட்டுருக்கோம். அப்படியா? நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நாங்க போட்டுருக்கோம். எப்படி லவ் பண்ணீங்க? நாங்க சும்மா லவ் பண்ணோம். சும்மா எப்படி எங்க இருந்து உங்களுக்கு அந்த பார்த்த உடனே பிடிச்சிருச்சா இல்லைன்னா எங்க வச்சு பார்த்தீங்க, என்ன ஏது அந்த மாதிரி விஷயம்? அப்படி லவ் பண்ணோம். எங்க வச்சு சந்திச்சீங்க? இந்த இவங்கள யூடியூபர் இவங்க வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் வானத்துக்கு எப்போ வந்தீங்க? இவங்களுக்கு 25 வயசு இன்னும் பூலோகத்துல தான் இருக்கீங்க. பையன் இருக்கிறான். இந்த வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படியா? வழியை போயிட்டாரு. அன்பான அழகான மனைவி, அன்பான துணைவின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து வீடியோ போட்டு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க குமரியே. அதுக்கு பிறகு இன்னொரு இடம் இருக்கு இங்க. நீங்க அவசரப்படாதீங்க மக்களே, இன்னும் இருக்கு பார்த்துக்கிட்டே இருங்க. அதை தான் நாங்கள் தேடுறோம். எங்களுக்கே வழி தெரியல. ஏன்னா ஒருத்தர் வழி கூப்பிட்டு வந்தார்ல, அவர் தான் நான் மேலே நிற்கிறாரு. அவர் நீங்கள் எங்கே போனீங்க, நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம், அங்கே இல்லை இன்னொரு இடம் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் கூப்பிட்டு போனார். ஒரு இடத்துக்குள்ள ஒரு பெட்டியை வச்சு அதில் ஒரு 10-15 இடத்துல வந்து ஒன்றில் மிளகு, ஒன்றில் ஜீரகம், ஒன்றில் இன்னொரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பொருளை போட்டு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரே இடத்துல ஒரு 10 அருவி பாயுது. இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று, கீழே ஒன்று, மேலே ஒன்று, சைடில் ஒன்று, இன்னும் இப்படி ஒரு பேக்கேஜாகவே வச்சுருக்காங்க இதில். அதான் இதோட அதிசயம் பாருங்க. வருது. தடைகள்லாம் இருக்கும். இப்படி கவனமாக பார்த்து நடக்கணும். எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. காண கண் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது இந்த மாதிரி இயற்கையை பார்க்குறதுக்கு தான் கோடி கண்ணு வேணும். வேறு எதை பார்க்குறதுக்கும் கோடி கண்ணு உங்களுக்கு தேவையில்லை. பாருங்கள், இது என்ன படத்தில் வருதுன்னு மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல நிறைய சினிமா எடுத்திருக்காங்க. நீங்களே இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஐயோ என்னையா வழியே இல்லைன்னு சொன்னால் அப்புறம் சினிமா எடுத்திருக்காங்கன்னு சொல்கிற அப்படின்னா, சினிமாக்காரங்க வந்துடுவாங்க, வழியை போட்டு எப்படியாவது இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அதனால் இந்த இடத்துல எடுத்தது என்ன படம் அப்படின்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். நான் சொல்ல மாட்டேன். நான் அந்த இடத்துல சில படங்கள் எடுப்பேன், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதான் என்னோட வேலை. பாருங்க, இந்த இடத்த பார்த்த உடனே தான் எனக்கு குளிக்கணும்னு தோணுச்சு. அங்கெல்லாம் எனக்கு குளிக்கணும்னு தோணல. இதை பார்த்த உடனே ஆஹா அற்புதமாக பாயுதே, அழகாக இருக்கே, பக்கத்தில் ஒரு பாறையும் இருக்கு, அப்போ நம்ம குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக்கெல்லாம் கொடுத்துட்டு சட்டையை கலத்தி ஓரமாக வச்சுட்டு பனியனோட களத்தில் இறங்கிட்டேன். அதான் கயிறு மேல நடக்க மாதிரியா வராது. வரப்போது சீக்கிரம் மழைக்கு நல்லா இருக்கும், ஒர்த்தா இருக்கும். ஏன் கையை விரிச்சிட்டு போறேன்னு பார்க்குறீங்களா? சும்மா ஒரு பேலன்ஸுக்கு தான். அருமையான இடங்க, அருமையான இடம். இந்த இடத்துலயே ஒரு பாட்டெல்லாம் எடுக்கலாம். ஏன்னா இங்கே பாறைகள்லாம் குறைவாக தான் இருக்குது, ஆனால் பெரிய பாறைகளாக இருக்குது. பெருசாக இங்கே வழுக்கெல்லாம் கிடையாது. இப்போ நடிகர்லாம் இங்கே வச்சு பாட்டெல்லாம் எடுக்கலாம், இல்லை ஃபைட்டு கூட எடுக்கலாம்.
எவ்வளோ அற்புதமான இடம் பாருங்க. ஏன்னா இங்கேருந்து அந்த ஏற்கனவே மேலே இருந்ததில்ல, அந்த மாதிரியான ஒரு இடம் இல்லை. மேலே இருந்து தான் கீழே விழுவாங்களே தவிர இங்கேருந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இது வந்து கொஞ்சம் சமத்தரையாக இருக்குது. சமத்தரை வந்து நிறைய இடத்துல இருக்குது. அதனால தான் நானே அதில் யோகாசனம் பண்ணுறேன் பாருங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம்னா நம்ம பெல்ட் கலந்துருமே. ஏற்கனவே போன தடவை யோகாசனம் பண்ணி ஒரு அருவியில் போய் வீடியோ போட்டேன். அதை பார்த்து 4 நண்பர்கள் ஃபோனை போட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் முக்கியம், தண்ணியில் போயிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் காட்டாதீங்க அப்படின்னு என்னை கடிந்து கொண்டதுனால இந்த அருவியில் நான் நிறைய யோகா பண்ணலை. ஸ்லிப்பானாலும் ஒன்றும் இல்லை, ஒன்றும் அடிப்படாது அப்படிங்கிற மாதிரி சிறிய பயிற்சிகள் தான் இதில் நான் பண்ணுறேன். ரொம்ப எளிமையான பயிற்சிகள் அதுதான் இதில் நான் பண்ணுறேன். ஏன்னா யாராவது சொல்லும்போது கேட்கணும் இல்லையா? நம்ம மேலே அக்கறை கொண்டவர்கள் சில வேலைகளை பண்ணாதீங்க, இது வந்து எங்களுக்கு கடினமாக தோணுது. ஒரு பையன் என்னெல்லாமோ பண்ணுறான், கம்பை சுற்றுறான், அதில் வண்டியில் கட்டிட்டு என்னெல்லாமோ இழுக்கிறான். அவனெல்லாம் பார்த்து யாருக்கும் அச்சம் வரல. ஆனால் நம்மளை பார்த்து மக்களுக்கு அச்சம் வருது. மாஸ்டர் வந்து இதை பண்ணுறாரு என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நானும் பண்ணுறதில்ல. இதெல்லாம் ரொம்ப எளிமையாக பண்ணக்கூடியது தான். நீங்கள் யாருக்காவது யோகாசனம் தெரியாதவங்க இந்த மாதிரி காலெல்லாம் தூக்கிறாதீங்க. இந்த மாதிரி பாறையில் போயிட்டு நான் வந்து தினமும் பயிற்சி பண்ணுறேன். தினமும் வந்து ஒத்த காலில் நிற்கிறேன். ஒத்த காலில் நின்றுட்டே 4 ஆசனம் பண்ணிடுவேன். இந்த இடத்துல நான் அது ஒரு ஆசனம் தான் பண்ணுறேன். அதனால் அது பிரச்சனை இல்லை. அப்போ இவர் பண்ணுறாரு, அப்போ நம்மளும் பண்ணிடலாம். எல்லாமே பயிற்சி தான். பயிற்சி இருக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்போது அது கூட கவனமாக தான் பண்ணணும். அப்போ பார்க்குறவங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பத்மாசனம் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் சேஃபாக உட்காந்துக்கிறது தான். பார்த்தீங்களா, அருமையான இடம் மக்களே. இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும், இந்த இயற்கை காட்சியை நீங்கள் ரசிக்கணும். நேரில் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்து இந்த குமரி மாவட்டத்துக்கு வந்து நல்ல உணவுகளை எல்லாம் நீங்கள் சாப்பிட்டு நல்ல இயற்கை காட்சிகளை எல்லாம் ரசித்து நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக என்றும் ஆரோக்கியமாக வாழணும்னு நான் நினைக்கிறேன். இயற்கையை நம்ம பார்க்கணும். இயற்கை அப்போ தான் நம்மளை பார்க்கணும். இந்த காட்டுக்குள்ளே இவ்வளோ ரகசியங்களை வச்சுக்கிட்டு ஒரு இயற்கை காத்திருக்க, இதை நம்ம தரிசிக்காமல் விடலாமா? தரிசிக்க வேண்டும் மக்களே. இந்த வீடியோ பார்த்தவங்க இதை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. அதோட நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது ஒரு மூச்சு பயிற்சி, பிரபஞ்சா பிராணாயாமம். இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு உதவி செய்யும். இது பிராணாயாமத்தை பண்ணிடலாம். என்ன இடம்டா சாமி. நல்லது நண்பர்களை, வாழ்க வளமுடன், நலம் பெறட்டும். நன்றி.